பிரக்யா எங்க கூட தான் இருக்கா. நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம். தனுவை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிரக்யாவை வெளியில அனுப்பி திரும்ப தப்பு பண்ண மாட்டேன்னா. இன்ஃபேக்ட் நான் அவ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேனா. ஆனா தனுவை நான் கண்டிப்பா தண்டிக்காம விட மாட்டேன். ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் டென்ஷன் படுத்திருக்கா. ஐ எம் சாரி. ஓகே. Hey, come on, ma. Dad. Relax. I miss you, Dad. Relax. சீக்கிரமா வெளியே வாங்க. நீ என்ன சந்திக்க வந்து உண்மையாவே நல்ல காரியம் பண்ணிட்ட. உன்னை பார்த்த உடனே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. I love you. Love you too, Dad. Dad, you're the world's best dad. ஆனா நீங்க worldly worst ஆன இடத்துல இப்ப இருக்கீங்க. I know. I will be out soon. I know that too. Promise? Promise, செல்லம். Hey, stop crying now. Yeah. சரி நீ அழாத. அப்புறம் உன்னையும் உள்ள போட்டுருவாங்க. நான் சந்தோஷமா உள்ள வந்து உங்க கூட இருப்பேன். Shit. இவ எங்க போனா? ஷிட், இவள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்த. டக்குன்னு எங்க போனா இவ? ஒன் செகண்ட். ஒருவேளை நான் அவளை ஃபாலோ பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல நான் ரொம்ப யோசிக்கிறேன். அது எப்படி அவளுக்கு தெரிய வரும்? கண்டிப்பா அவ இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். ஹேய், இங்க பாருமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன அழ வைக்க போறியா என்ன? இல்ல டாட், நான் ஆசைப்படுறதுலாம் ஒண்ணுதான். நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். நான் வந்துருவேன். நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் வெளியில வந்துருவேன். கண்டிப்பா வருவேன். பிராச்சி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? என் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நீயும் வந்தது நல்லதா போச்சு. நாட் ஃபேர் டாட். ஏன்? நான் வந்தப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, நீ என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. வாட்? யா. வாட் யா? நீ பெரிய பொண்ணாயிட்ட. பெரிய பொண்ணு ஆன உடனே புத்திசாலி நினைச்சா, ஆனா சின்ன பிள்ளைத்தனமா எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க. லிசன், நவ் யூ டெல் மீ, when will you grow up? Never. அப்பா, எனக்கு புரியுது நீங்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வேதனைப்படுறீங்க, எவ்வளவு வருத்தப்படுறீங்க. ஃபேமிலி விட்டு தூரமா எங்களால இதை தாங்கிக்க முடியல. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் ஸ்மைல் பண்றீங்களோ, உங்களோட இந்த ஸ்மைலை பார்த்து எங்க எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்பா. எங்க எல்லாருக்கும் நீங்க இங்க இருந்து சீக்கிரமா வெளியில வரணும்னு ஆசை. நீங்க வேணா பாருங்க, எல்லாரோட எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நினைச்சது நடந்துரும். நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவீங்க. இங்க பாருங்க, நீங்க என்னை பத்தி நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயம் கேள்விப்படுவீங்க. ஆனா உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்படுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் டாட். அதோட நாங்க உங்க மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை இருக்கே, அந்த வெற்றி தான் உங்களை வெளியில கொண்டு வர அடித்தளமா இருக்கும். மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யோசிக்க வேண்டியது நாங்க, உங்க ஃபேமிலி உங்களை பத்தி என்ன நினைக்கிறோம்னு மட்டும் யோசிங்க. அண்ட் இந்த ஃபைட்ல மொத்த ஃபேமிலி உங்க கூட தான் பாருங்க. நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தனு இருக்கால, அவளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ தனுவை பாத்தியா? நீ எதுக்கு போய் அவளை பார்த்து? அவ ஒரு நல்ல பொம்பளையே இல்ல. சரியா சொன்னீங்க. அவங்க நல்லவங்க இல்ல, சாரி. பட் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அப்படிதான் பேசணும். ரியா செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. ரியா நல்லா திட்டா. நீ அங்க இருந்தியா? ஆமா டாட், எனக்கு முன்னாடியே பிராச்சி இந்த இடத்துக்கு போயிட்டா. அதுவும் தனுவை திட்டுறதுக்காக தான் போயிருக்கா. டாட், அவ பிராச்சியை தள்ளி விட்டுட்டா. நான் இவளை காப்பாத்திட்டேன். என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் டாட். நாங்க அந்த தனுக்கு வார்னிங் கொடுத்துட்டோம் டாட். அவளை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க வந்திருக்கோம், அடுத்து அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். முதல்ல எனக்கு ஃபேமிலியை விட்டுட்டு இங்க இருக்குமேனு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்க இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததால என் ஃபேமிலி ஒண்ணாயிடுச்சு. நீங்க ரெண்டு பேருமே என் பொண்ணுங்க தான். ஆனா உங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்காக கவலைப்படுறீங்க. டைம் முடிஞ்சிச்சு, வெளில வாங்க.
இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். பாட்டி எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மளோட கஷ்ட காலத்துல யாரு நமக்கானவங்களா இருக்காங்களோ அவங்க தான் கூட வருவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளை விட தூரமா இருக்கிறவங்க நமக்கு நெருக்கமா வருவாங்க. அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க. டேக் கேர். நாங்க போயிட்டு வரோம்ப்பா, நீங்க பத்திரமா இருங்க. ஐ அம் ஃபைன். எனக்கு இப்ப கொஞ்சம் பழகிடுச்சு. சீக்கிரமாவே வெளியே வந்துருங்க. டேக் கேர். லவ் யூ. லவ் யூ. டேக் கேர். தனுவை சந்திச்சீங்களா? அவளை ஏன் சந்திச்சீங்க? அவ ஒரு நல்ல பொம்பளையே இல்ல. நீங்க சரியா சொன்னீங்க, அவங்க நல்லவங்க இல்ல. சாரி, பட் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் நடந்துக்கணும். ரியா செஞ்சதுல தப்பே இல்ல. எனக்கு முன்னாடி பிராச்சி அந்த இடத்துக்கு போயிட்டா. அவளை திட்டுறதுக்காக அவ பிராச்சியை தள்ளி விட்டுட்டா. பட் ஐ சேவ்ட் ஹர். மேடம் கொஞ்சம் பார்த்து போங்க. சாரி சாரி. நீ அப்பா முன்னாடி அப்படி பேசினத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மள ஒன்னா பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா மறந்துட. ஓகே, அப்பாக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன். ஐ எம் நாட் a குட் சிஸ்டர். ஓகே, அண்ட் இன்னைக்கு நான் உன்னை வீட்டெல்லாம் ட்ராப் பண்ண மாட்டேன். ஸோ நீ இட்ஸ் ஓகே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் நான் வந்தேன். திரும்பவும் அதுலயே என்னால போக முடியும். நீ சூப்பரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்ட. நாம இந்த உலகத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்தோம், ஆனா நம்ம சேர்ந்து எங்கேயுமே இனிமே போக முடியாது. குட் ஃபார் யூ. இவ ஏன் தான் இப்படி இருக்கா? அவளை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு வேற லெக்சர் கொடுக்க வரா, பிடிவாதக்காரி. என்ன அக்காவா ஏத்துக்கலன்னா பரவாயில்ல. இருந்தாலும் நான் அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ எப்படி இருந்தாலும் அவ என் தங்கச்சி. இருந்தாலும் பிடிவாதக்காரி. அவ இஷ்டப்படிதான் எல்லாமே செய்வா. நீங்க அந்த ஃபைலை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நான் அதை படிச்சு பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். நான் உங்களோட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் சார், உங்களோட அப்பாயின்மெண்ட்காக. ஆனா உங்க ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அது ஐ அம் சாரி, நான் அப்படியே வந்துட்டேன். நீங்க மிஸ்டர் சிங்காலி தானே, அட்வொகேட்? முதல்ல நீங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க. இல்ல இல்ல, ஐ அம் ஃபைன், ஐ அம் ஃபைன். என்னோட பேரு பிரக்யா மேரா. அப்புறம் பிரக்யா மஹரா எனக்கு தெரியும். நேத்து நான் உங்களை டிவி நியூஸ்ல பார்த்தேன். உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் புரியனா சரி, நான் இந்த கேஸோட டீடைல்ஸை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். நான் இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் என்னோட புருஷனோட கேஸ்க்காக உங்ககிட்ட வந்திருக்கேன். மிஸ்டர் அபிஷேக் மேரா, ப்ளீஸ் இந்த டீடைல்ஸை கொஞ்சம் பாருங்க. இத பார்த்துட்டு அவருக்காக கொஞ்சம் வாதாடுங்க. இங்க பாருங்க பிரக்யா மேடம், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நான் எந்த மாதிரி லாயர்னு. எனக்கு தெரியும், நீங்க ஒரு எக்ஸ்பென்சிவ் லாயர் தான். நாங்க ஹையர் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம். உங்க அட்வான்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நாங்க உடனே இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். சீக்கிரம் சொல்லுங்க. சரி சரி, நீங்க முதல்ல உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு என்ன பார்த்தா எக்ஸ்பென்சிவ் லாயர் மாதிரி தெரியுதா? இங்க பாருங்க, நான் திறமையான லாயர், அதனால தான் எக்ஸ்பென்சிவ். எனக்கு இந்த பேரு எப்படி கிடைச்சதுன்னா, நான் எல்லா கேஸையுமே திறமையா ஜெயிச்சதுனால. அதே மாதிரி நான் எந்த கேஸ் எடுக்கிறனோ அது உண்மையான கேஸா தான் இருக்கும். அதுல உண்மைதான் நிறைஞ்சிருக்கும். கிளைண்ட் சொல்றது உண்மையா இருந்தாதான் நான் கேஸை எடுத்து நடத்துவேன். அண்ட் பிரக்யா மேடம், இந்த கேஸுக்காக நான் வாதாட போறேன். தேங்க்யூ so much sir. Thanks a lot. பிரக்யா மேடம், நீங்க இப்பவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கேஸை நான் உங்களுக்காக வாதாடல, உங்களுக்கு அகேன்ஸ்டா வாதாட போறேன். அதாவது அகேன்ஸ்ட் அபிஷேக் பிரேம் மெஹரா, தனு மேத்தாவுக்காக வாதாட போறேன். அவங்க சொல்றது உண்மைன்னு தோணுச்சு. அவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அப்புறம் ரேபிஸ்ட் மேல எனக்கு கருணையும் கிடையாது, அப்புறம் மரியாதையும் கிடையாது. நீங்க எந்த உண்மையும் தெரியாம என் ஹஸ்பண்ட பார்த்து ரேபிஸ்ட்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி, ரேபிஸ்ட் இல்லதான், ஆனா ரேப் பண்ணதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட விவாதம் பண்ண விரும்பல. நான் இத பத்தி கோர்ட்ல பேசிக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு நல்ல லாயரா போய் சீக்கிரமா பாருங்க. அதாவது எனக்கு எதிரா என்ன தோக்கடிக்கிற மாதிரி. ஏன்னா பெஸ்ட்ல பெஸ்டான லாயரா தேர்ந்தெடுத்துக்கோங்க. இன் அனதர் வேர்ட், உண்மையை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்காக நான் எந்த கேஸ்லயுமே தோத்து போனது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் எந்த கேஸ்ல வாதாடினாலும் அதை என் ஃபேமிலி கேஸா நினைச்சுதான் வாதாடி இருக்கேன். என் ஃபேமிலியில ஒருத்தருக்காக வாதாடுறதா நினைப்பேன். இன்னொரு விஷயம் பிரக்யா மேடம், இந்த கேஸ்ல நான் தோக்குறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஐ ப்ராமிஸ், இந்த கேஸை நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நீங்க எப்படி
என்னோட ஹஸ்பண்ட் சைடு இருக்கிற நியாயத்தை கேட்காம பேச முடியும்? மை ஹஸ்பண்ட் இஸ் இன்னசென்ட். இன்னசென்ட், நேர்மையானவர். எல்லா மனைவிகளுக்குமே தன்னோட கணவன் இன்னசென்ட்டா தான் தோணும். அவன் பண்ண கிரைம் நிரூபிக்கப்படாத வரைக்கும். நாளைக்கு கோர்ட்ல அவன் கில்ட்டிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும். எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் லைக் ஐ செட், மை ஹஸ்பண்ட் இஸ் இன்னசென்ட். நான் ஒத்துக்கிறேன், எந்த கேஸ்லயும் நீங்க இது வரைக்கும் தோத்ததில்ல. ஆனா இந்த கேஸ்ல தோப்பீங்க. ஏன்னா உண்மை கஷ்டத்தை வேணா கொடுக்கும், ஆனா தோக்காது. நான் தனுவை முழுசா நம்புறேன். அவ போய் சொல்றா. என்ன பத்தி பேசுறியா? அபிஷேக் பிரேம் மெஹரா மட்டும் இல்ல, அவங்க மொத்த ஃபேமிலியும் எனக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. நான் மட்டும் ரேப் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலனா? நீ எதுக்கு இதெல்லாம் பாக்குற? இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மூளை குழம்பி போயிடும். இது பாக்குறது நல்லது இல்ல. பிராச்சி, கண்ணை மூடிக்கலாம், ப்ராப்ளம் நம்மள விட்டு போக போறது இல்ல. அங்கேயே தான் இருக்கும். அப்புறம் நாமளும் அங்கேயே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி டிவி ஆஃப் பண்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. இதுக்கு பதிலா இதை ஃபேஸ் பண்றது தான் சரியா இருக்கும். ஆமா, முதல் தடவையா இந்த பொண்ணு சரியா பேசிருக்கா. என்ன சரியா பேசிருக்கா? என்ன ஃபேஸ் பண்ணணும்? அதெல்லாம் போய் ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. இத பார்த்து என்ன ஆக போகுது? இங்க பாரு, டிவியை நம்ம தான் ஆஃப் பண்ணிருக்கோம், மக்கள் ஆஃப் பண்ணல. நாள் பூரா இந்த பொய்யான செய்தியை மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்க அப்பாவை பத்தி கண்ட விஷயத்த பேசிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் பிராச்சி, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல பப்ளிக்கோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்களோட ஒப்பீனியன் யாருக்கும் முக்கியம் இல்ல. அப்பா எதுவும் பண்ணலன்னு நமக்கு தெரியும், பப்ளிக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் போய். ஆனா அவனால எதுவும் கிடையாது சஹனா. பாக்குறவங்க யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. நம்ம தான் அப்பாவுக்கு உதவி செஞ்சாகணும். சொல்றதே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, மக்கள் சொல்றதுனால அரசாங்கமே மாறு தெரியுமா? இதே மக்கள் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் இந்த கேஸ் சிபிஐ கூட மாத்தலாம். சரியா சொன்ன. இங்க பாரு பிராச்சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு. அவருக்கு பேர் இருக்கு, சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குன்னு. இதெல்லாம் அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த மக்கள் தான். மக்களோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, தனு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தானா, அப்புறம் உங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தானா, அப்புறம் சமூகம் உங்க அப்பாவை குற்றவாளின்னு நிரூபிச்சிரும். அப்ப ஒத்துக்க. ஒருவேளை தனு உண்மையை சொல்லிட்டானா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா பணம் கொடுத்துதான் அவளை இந்த மாதிரி சொல்ல வச்சாருன்னு. அப்புறம் இன்னும் தப்பாயிடும்ல. அதனால என்ன ஆனாலும் சரி, ஏதாவது பண்ணி தனு வாயிலிருந்து நாம உண்மைய வர வைக்கணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். புரியுதா? ஆனா சரிதா ஆண்டி, இன்டர்வியூல அவ உண்மையை சொல்ல மாட்டாளே. அவ எதுக்கு சொல்லுவா? அப்படி அவ சொல்ல மாட்டானா? நாம தான் உண்மையை வர வைக்கணும். அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் போய் நாடகம்னு நாம மக்கள் கிட்ட நிரூபிக்கணும். அவ உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கும். புரியுதா? கன்ஃபெஷன் பண்ணா பரவாயில்ல, ஆனா ஏதாவது ஒரு வழியில அப்பாவை அவ மாட்டி விட போறான்னு நிரூபிச்சுட்டா போதும். இத பண்ணலாம், அத பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு பேசிட்டே இருந்தோன்னு வெயி, அப்புறம் பேச்சாவே தான் இருக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரிதா ஆண்டி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். தனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சா அவ வாயில உண்மையை வர வைக்கலாம் இல்லையா? ஐயோ பிராச்சி, இவ எங்க போயிட்டா? ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டா. உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு. நீ ஒரு நல்ல லாயரை தேடுறன்னு மட்டும் தெரியுது, ஆனா உனக்கு கிடைக்க மாட்டாங்க. டோன்ட் மைண்ட் பிரக்யா, நான் எந்த அளவுக்கு அபியை கண்காணிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் உன்னையும் கண்காணிப்பேன். அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே நான் மிஸ்டர் சிங்கானியா ஹையர் பண்ணிட்டேன். ஏதாவது நல்ல லாயர் இருந்தா நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்களேன். அதான் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா கடவுள் இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்து பிரக்யா நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு, ஆனா அவனோட கேஸை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. தனு மேடம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் பிரக்யா மேம் கிட்ட பேசி முடிக்கல. 2 minutes ப்ளீஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? I don't have time for this. பிரக்யா, அபி ஒரு நைட் ஃபுல்லா என் கூட இருந்தாரே, அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. கூட நைட் இருந்தாரா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன எப்படி கேட்டாங்களோ அப்படிதான் சொல்றேன். தனு மேடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதே தான் நானும் கேக்குறேன். அபி என்ன ரேப் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு? கோவம் வருதா இல்ல அழுக வருதா? இட்ஸ் ஓகே, 2 எமோஷன்ல எதை வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன் முன்னாடி பேசக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த கெட்ட எண்ணம் உனக்கு மனசுல இருக்கா இல்ல மூளையில இருக்கான்னு? நைட் தங்குனது, ரேப் பண்ணான்னு சொல்றது, உன் குழந்தைக்கு இன்னொருத்தன் பேரை கொடுக்கறது, இது தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியுமா தெரியாதா? இந்த கெட்ட எண்ணம் இருக்கே அழுக்க மாதிரி, அது அமிர்தம் குடிச்சா கூட சரியாகாது. நீ எந்த காலத்திலயும் திருந்த மாட்டே. நீ நல்லாதான் லெக்சர் கொடுக்கற, டீச்சர் இல்லையா? ஆனா நீ எனக்கு டீச்சர் இல்ல, அதனால லெக்சர் கொடுக்காத. அப்புறம் ஃபேக்ட அக்செப்ட் பண்ணிக்கோ.
அபி என்ன காதலிச்சாரு, நீ மட்டும் குறுக்க வராம இருந்தா இப்பவும் அவர் என்ன ஏத்து பாரு. உன்னை அவர் என்னைக்கும் நேசிச்சதில்ல, நேசிக்கவும் மாட்டாரு. அப்படி இருந்தாருன்னா ஒரு நைட் ஏன் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாரு? 2 நிமிஷம் கூட உன் கூட ஸ்பெண்ட் பண்ண அவர் தயாரா இல்ல. ஒரு ராத்திரிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதை எப்படி நான் கான்பிடென்ட்டா சொல்றேன்னா, உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வெறும் கெட்ட எண்ணம் தான் இருக்கு. So please stop all this right now. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல. மோனிகா, சீக்கிரமா என்னோட கேபினுக்கு வா. இங்க 2 லேடிஸும் அடிச்சுக்கிறாங்க. நீ சொல்ற இந்த பொய்யை வச்சு உன்னால ரொம்ப தூரம் போக முடியாது. நீ அபி கூட ரொம்ப நாள் சேர்ந்து வாழவும் முடியாது. நீ சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். இந்த சண்டையை நான் விட மாட்டேன். மோனிகா, என்ன பண்ற நீ? அட என்ன பண்றீங்க? எதுக்காக ரூம் லாக் பண்ணிருக்கீங்க? கதவை திறங்க. செக்யூரிட்டி. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யூ ஆர் ரைட் பிரக்யா. அபி என்ன ரேப் பண்ணலதான். என்னாச்சு? இது வரைக்கும் நான் போய் சொல்றேன் நீ சொல்லிட்டு இருந்த. இப்ப நான் உண்மையை சொன்ன உடனே ஒரு நிமிஷம், நிஜமாவே உன்னோட ஹஸ்பண்ட் என்ன ரேப் பண்ணிட்டாரு நீ நம்பிட்டியா என்ன? எனக்கு முன்னாடியே தெரியும் ரேப் எல்லாம் எதுவும் நடக்கலன்னு. அப்புறம் ஏன் இவ்வளவு ஷாக்கான ரியாக்ஷன்? எந்த ஒரு பொம்பளை இந்த உலகம் முன்னாடி இப்படி ஒரு பொய்ய சொல்றாளோ அவ எப்படி என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்றான்னு ரைட் பாயிண்ட். ஏன்னா எனக்கு உன் முன்னாடி உண்மையை சொல்றதுனால எந்த நஷ்டமும் இல்ல. நான் அபி மேல பழிய தூக்கி போட்டேன். ஆனா நீ அவரை இன்னசென்ட்னு சொன்ன. ஆனா அதை யாரும் ஏத்துக்கல. ஆனா இதுக்கப்புறம் அபி இன்னசென்ட், அவர் எதுவும் பண்ணல நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுறத கேட்க இங்க யாருமே இல்ல. நான் உன்கிட்ட உண்மையை சொன்னதே உன்னை தடுமாற வைக்கதான். அண்ட் யூ see, இதுக்கப்புறம் நீ என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நீ போராடிட்டே இருக்க போற. ஆனா இதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. இத நீ புரிஞ்சுக்கணும் தான் நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். என்ன யோசிக்கிற? ஓ, நீ வெளியே போய் எல்லா உண்மையும் சொல்ல நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் தானும் கன்ஃபஸ் பண்ணிட்டானு. ஓ, போய் சொல்லுமா. யாராவது ஏத்துப்பாங்களா? உள்ள லாக் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. இது சவுண்ட் ப்ரூஃப் டோருங்கறனால உள்ள என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்காது. நீ ஒரு வேலை செய், சீக்கிரமா கதவை தர. அட எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? மோனிகா வெங்க? அவங்க இன்னொரு கிளையண்டோட பிஸியா இருக்காங்க. ஷட் அப். You know, I just love your expressions. இனிமேதான் இருக்க உண்மையான வேடிக்கை. அதாவது உன் ஹஸ்பண்டோட கேஸ வாதாடுறதுக்கு லாயர் கிடைக்க மாட்டாங்க. லாயர் கண்டிப்பா கிடைப்பாங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க பணத்துக்காக இல்லாம உண்மைக்காக போராடுறவங்களா கண்டிப்பா ஸ்டூபிட்டா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி ஓபன் அண்ட் ஷட் கேஸ் அவன் கையில எடுத்து அவனோட கரியரை நாசம் பண்ணிக்க போறான். இந்த கேஸ நான் ஜெயிச்சிட்ட பிரக்யா. நான் இன்னும் செலிப்ரேட் பண்றது மட்டும்தான் பாக்கி. இல்ல தம்பி, உன்னோட பொய்யோட ஆயுசு ரொம்ப கம்மி. நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட நம்பிக்கைலாம் தூள் தூளாயிடும். நீ தோத்து போக போற. அதை என் ஃபேமிலியோட சேர்ந்து நான் பாப்பேன். நீ கனவு காண்றியா? கனவு காண்றத நிப்பாட்டு பிரக்யா. ஏன்னா ரியாலிட்டி என்னன்னா, அபி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வையன், உனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா வீட்டுக்குள்ள உன்னை யாரும் வரவிட மாட்டாங்க. அப்புறம் வெளியவும் உன்னால நிம்மதியா வாழ முடியாது. அப்புறம் நீ உன் பொண்ணுங்களோட வெளியே போகும்போது ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய ஒழுக்கமானவ மாதிரி இருந்த அந்த பிரக்யா தான் புருஷனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டான். ரொம்ப பணக்கார, நேம் இருக்கு, ஃபேம் இருக்கு, என்னென்னமோலாம் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இருந்தாலும் அவ புருஷனோட நம்ம புருஷன் தான் மேலுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ரேபிஸ்ட் இல்ல இல்லையா? அண்ட் இந்த உண்மையான உலகத்துக்கு முன்னாடி நான் அபியோட முகத்திரையே கிழிப்பேன். வெளி உலகம் உன்னை நிம்மதியா வாழ விடாது. ஆனா அதே உலகம் ஏன் கூட சேர்ந்து இருக்கும். உன் கூட நீ யாரு வேணும்னாலும் தைரியமா நிப்பாட்டிக்கோ. ஆனா சட்டம் உண்மை பக்கம் மட்டும்தான் நிக்கும். எனக்கு நம்ம சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. கோர்ட்ல நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு என்ன நம்புவாங்க. அப்புறம் உன்னோட உண்மை எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இந்த ரேப் கேஸ்க்கு உன்னோட பொய்யான கண்ணீரை தவிர வேற எந்த ஆதாரமுமே இல்ல. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அதுவும் உன்ன மாதிரி பொய்யா தானே இருக்கும். உண்மையோ பொய்யோ அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அட இது கோர்ட் இல்ல, என்னோட ஆபீஸ். பாருங்க, இவங்க கோர்ட்ல போட வேண்டிய சண்டை எல்லாம் என்னோட ஆபீஸ்லயே போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, 2 கிளையண்ட்டும் ஒரே நேரத்துல என்னோட ஆபீஸ்க்கு வந்தா நீ உள்ளேயே இருன்னு. ஆனா இல்ல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த முடிஞ்சிரு சார். நான் கோர்ட்ல காட்ட போற ப்ரூஃப் இருக்கே, அது கோர்ட்ல என்ன? அது அந்த கடவுளால கூட ரிஜெக்ட் பண்ண முடியாது. உன்னோட குங்குமம் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது. அக்னி மேல நீ பண்ண சத்தியம், அப்புறம் உன்னோட தாலியால கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்தோட கண்ணோட்டத்துல அபி ரேபிஸ்டாவா, நீ ரேபிஸ்டோட ஒய்ஃப் ஆவ. ஐ நோ நான் மூவ் பண்ற விதம் ரொம்ப தப்பா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது?
என் காதல நான் அடையறதுக்கு நீ வேற எனக்கு எந்த ஆப்ஷனும் விடலையே. இதெல்லாம் பண்றதுனால உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. உனக்கு என்ன புரியல பிரக்யா? பரவாயில்ல, இருக்கட்டும். கோர்ட்ல எல்லாம் புரிஞ்சிரும். நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உன்னை அழிக்க போறேன்.